MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806. Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆதவர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் நகர்வாரா? திருமாவளவனை துணை முதல்வராக்க வேண்டும் என்று ஆதவர்ஜுன் பேசுவதற்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? வட மாவட்டங்களில் விசிக இல்லாமல் திமுக கூட்டணிக்கு ஏது வாக்கு வங்கின்னு கேட்கிறார். ஆதவர்ஜுன் திருமாவளவனின் நலனுக்காக தான் பேசுகிறார் என்போது திருமாவளவனுடைய சம்மதம் இல்லாமல் அவர் பேசியிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. திருமாவளவன் முதல்வரை பார்க்கும் வரை அவர் ஆதவர்ஜுன் எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கவில்லை. அப்போ இப்போ பேசுகிறாரு அப்படின்னால் அப்போ ஆதவர்ஜுனுடைய குரலை நீங்கள் ஆதவர்ஜுனின் குரலாக பார்க்காமல் திருமாவுடைய டப்பிங் குரலாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. திருமாவளவனுக்கு பணமா பாசமாங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஆதவர்ஜுன் ஃபினான்ஷியருங்க. ஏன் அவங்க மாமனார் லாட்ரி மார்ட்டின் சார் எலக்டோரல் பாண்டு பிஜேபிக்கு 1000 கோடி நன்கொடை கொடுத்துருக்காரு, திமுகவுக்கு 560 கோடி கொடுத்துருக்காரு. அப்போ ஆதவர்ஜுனை அவ்வளவு சீக்கிரம் நீக்கிவிட முடியாது. நீக்கிவிட்டால் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு க்ளோஸ் ஆகிடும் விசிகாவுக்கு. நீங்கள் இன்னும் எவ்வளவு நாள் தான் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க ஏன் தாமதம் பண்ணுறீங்க? அமெரிக்காவுக்கு போயிட்டு எல்லாரும் தாங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஏதோ ஒரு தடங்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? அந்த தடங்கள் வெளியில் யாரோ ஒரு துரைமுருகன் மட்டும் அப்படின்னா அது எப்படியோ சமாளித்து விடுவார்கள். அங்கே நீங்கள் அதை போய் பார்க்கணும். பிள்ளையா மாப்பிள்ளையா? ஸோ அவருடைய குறிக்கோள் எல்லாமே துணை முதலமைச்சர் உதயநிதியாக தான் இருக்குது. அது திமுகவை சீண்டதானே செய்யும். திமுகவை சீண்டுவது தான் அவருடைய நோக்கம் என்பதில் நான் உறுதியாக சொல்கிறேன். ஆக இது நீங்கள் ஏதோ மேலுக்கு விசிகாவில் குழப்பம் போல் தெரிகிறதே தவிர உண்மையான குழப்பத்திற்கான காரணம் எரிமலை எங்கே அதாவது வெடிக்க காத்திருக்கிறது என்றால் விசிகாவில் இல்லை, திமுகவில். வேணா பாருங்க, இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்ல போறாருன்னா, ஆதவர்ஜுன் தம்பி அரசியல் சூழ்நிலையை கருதியும் அவர் கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படிங்கிறத அவருக்கு நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து உணர்த்தி இருக்கிறோம். அவரும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபடுவதாக வாக்களித்திருக்கிறார். கிட்டத்தட்ட நான் சொல்கிற வார்த்தையில் ஒரு 90% இப்படியே தான் வரும். விசிகா போக போக 2026 நோக்கி போக போக டஃப் ஸ்டாண்ட் எடுக்கும். இன்னைக்கு ஆதவர்ஜுன் என்ன பேசுகிறாரோ அதை திருமாவளவன் நேரடியாக 26க்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் பேசுவார். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத், சொல்லுங்க சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவருடைய கட்சியில என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விவாதம் கிளம்பியிருக்கு. குறிப்பா ஆதவர்ஜுனுடைய கருத்துக்களுக்கு பிறகு இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, முக்கிய தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து விட்ட பிறகு ஆதவர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா அப்படிங்கிறது குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்றார். ஆதவர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் நகர்வாரா? திருமாவளவன் கட்சியில் என்ன நடக்குதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு குழப்பமா இருக்குன்னா, திருமாவளவனுக்கே என்ன நடக்குதுன்னு புரியாத அளவுக்கு குழப்பமா இருக்கு. அதுதான் உண்மை. ஏதோ ஒரு அதிகாரத்தில் பங்குன்னு ஆரம்பிச்சு துணை அது எங்கேயோ போய் ஏன் முதல்வராகக்கூடாது தலித்துன்னெலாம் பேசி இது இப்போ துணை முதல்வர். இப்போ ஆதவர்ஜுன் அதாவது யதார்த்தத்தை பாருங்க. திருமாவளவனுக்கு தெரியாமல், திருமாவளவனுக்கு விருப்பம் இல்லாமல் திருமாவளவனை துணை முதல்வராக்க வேண்டும் என்று ஆதவர்ஜுன் பேசுவதற்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? திருமாவளவன் அவரை துணை முதல்வராக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா? அவர் சொல்லலை, ஆதவர்ஜுன் சொல்கிறார். ஆதவர்ஜுன் திருமாவளவனை மீறி அவருடைய விருப்பம் இல்லாமல் அப்படி பேசிவிடுவாரா அப்படின்னால் என்னுடைய கருத்து பேசுவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ தன்னால் எது பேச முடியாதோ தான் பேசினால் அது திமுகவுடனான ஒரு பெரிய விரிசலாவோ அது பிளவாவோ வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாரையாவது அடுத்த ஒரு ஆளை வச்சு பேச வைக்கிறது எல்லா அரசியல் கட்சியிலையும் உள்ள ஒரு சாதாரண டெக்னிக், சின்ன சின்ன கட்சிகளில். அப்போது திருமாவளவன் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி அது செய்கிறதுல ஆச்சரியம் இல்லை. இப்போ வேணால் நீங்கள் பாருங்கள், நம்ம சொன்ன பல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த காலத்தில் ரெட்டைகளையை பிஜேபி பிளாக் பண்ணணும்னு நான் சொல்லும்போது இந்த அதிமுக தலைமை திமுக தலைமையில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு டீ எல்லாம் வடை போண்டாலாம் வாங்கி கொடுத்து யார் சொன்னாங்கன்னு கேட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன்னா கரெக்டாக 3 மாதத்துக்குள்ளே நடந்தது பல விஷயங்கள். இப்போ கூட 1.5 மாதம் முன்னால் அந்த லட்டு விஷயம் திருப்பதி லட்டு ஏஆர் ஃபுட்ஸு திண்டுக்கல் நான் பேசினேன். அப்போ அது ஒரு ஏஆர் ஃபுட்ஸை பற்றி யாரும் எதுவும் ஒன்றும் பெருசாக அப்படி தெரியல.
இன்றைக்கி ஏஆர் ஃபுட்ஸு ஒரு நேஷ்னல் டாபிக் ஆகிடுச்சு இந்த லட்டு விஷயம். அது மாதிரி இப்போ வேணால் பாருங்கள், இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்ல போகிறாருன்னா, ஆதவர்ஜுன் தம்பி கலந்து ஆலோசித்தோம் நாங்கள் இவங்கெல்லாம் அந்த மற்ற நிர்வாகிகள். துருதுருப்பான இளைஞர், கட்சியின் மீதும் என் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர், தலித் மக்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைப்பவர். அவர் இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் அரசியல் சூழ்நிலையை கருதியும் அவர் கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படிங்கிறத அவருக்கு நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து உணர்த்தி இருக்கிறோம். அவரும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு கட்சியுடன் இணைந்து கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபடுவதாக வாக்களித்திருக்கிறார். கிட்டத்தட்ட நான் சொல்கிற வார்த்தையில் ஒரு 90% இப்படியே தான் வரும். நீங்கள் கூட அப்புறம் ஒரு கால் திருமாவளவனுக்கு சார் தான் ஏதாவது பர்சனல் அட்வைஸராக போகிறோம் நினைக்கிற அளவுக்கு இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு லாஜிக், அவ்வளோதான். இப்படி தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆதவ அர்ஜுனா இல்லை இந்த பக்கம் வன்னியரசு, ஷானவாசு, செல்வன், இவங்க இல்லாமல் ரவிக்குமார் அப்படி இல்லாமல், ஏன்னா இவங்க எல்லாருமே திமுக சார்பில் இருக்காங்க. திமுகவை விட்டு வெளிவருவதற்கு இவர்கள் நான் சொல்கிற 4 பேரோ இல்லை இன்னும் இது 4-5 பேருக்கு இவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் இல்லைன்னா ஆல்ரெடி திமுக உடைய என்ன சொல்கிறது சப்போர்ட்டில் இருக்காங்க. இல்ல அதுதான் கேள்வியா இருக்கு. ஆதவ அர்ஜுன் சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் அவருடைய கட்சியோட தலைவர் துணை முதல்வர் ஆகணும், 4 வருடத்துக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருந்த ஒரு முதல்வர் துணை முதல்வர் ஆகும்போது எங்க தலைவர் ஆனா என்ன, அதே மாதிரி விசிகா கூட்டணியில பங்கேற்கணும், கூட்டணி அமைச்சரவையில பங்கேற்கணும், எல்லாமே விசிகா நல்லதுக்காகவும் திருமா நல்லதுக்காகவும் தான் சொல்றாங்க. 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ஏன் ஏத்துக்க மாட்டாங்க அதை? இன்னைக்கு திமுகல இந்த நீங்க சொல்ற அத்தனை விசிகா உடைய எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் அவ்வளவு பேரும் தனித்தனியாக திமுக மேலிடத்தோடும் திமுகவுடைய முக்கியமான இடங்களோடும் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வேணுங்கிறத லாபி பண்ணி புரோக்கரேஜ் பண்ணி இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத நடத்திக்கிறாங்க. நீங்கள் எதுக்காகன்னு கேட்டால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும்னா மக்களுடைய நன்மைக்காக அப்படி எல்லாம் செய்கிறார்கள். எந்த மக்கள் நன்மை? அதை அவங்கள தான் கேட்கணும். யாருடைய மக்கள்ங்கிறது அப்போவே கலைஞர் சொல்லியிருக்காரு. அந்த கணக்கில் நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதை மக்களுடைய நன்மைக்காக, தாழ்த்தப்பட்ட சமூகத்துடைய நன்மைக்காக செய்கிறார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள்னா அப்போ அவங்க குடும்பம் இல்லாமல் தாழ்த்தப்பட்டது அந்த கிளாசிஃபிகேஷனில் வருமே. இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே அது மற்றவங்களுக்கு பண்ண மாதிரி தானே, அப்படி வச்சுங்களேன். அந்த மாதிரி இப்போ இவங்க எல்லாருமே திமுக. நினைத்து பாருங்கள், ஆதவ அர்ஜுன் கொள்கை பரப்பு செயலாளராகவோ துணை பொதுச் செயலாளராகவோ இருக்கார். சமீபத்தில் தான் கட்சியில் இணைந்தார். அவருக்கு இத்தனை பேரை எதிர்த்து திருமாவளவனை அவரை எதிர்த்து பேசினார் என்றால் அது அவரை வித்தியாசமாக பேசினா அவர் கட்சியே தன்வசப்படுத்துகிறாரோ சந்தேகப்படலாம். அவர் என்ன திருப்பி சொல்கிறாரு, திருமாவளவனை துணை முதல்வராகணுங்கிறாரு. விசிக கூட்டணி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறாரு. வட மாவட்டங்களில் விசிக இல்லாமல் திமுக கூட்டணிக்கு ஏது வாக்கு வங்கின்னு கேட்குறாரு. அவர் கேட்பது சரியான கேள்விதான். உண்மையிலேயே திமுகவுக்கு இது வாக்கு வங்கி அரசியலில் தலித், அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுடைய வாக்கு தேவைங்கிறதால விசிகாவுடைய தேவை திமுகவுக்கு அதிகம். ஸோ வட மாவட்டங்களில் அவர் சொல்கிற மாதிரி விசிகா இல்லைன்னா திமுக அவளை ஜெயிக்க முடியாது, பெரிய அளவில் வாக்கு வங்கி வராது. இப்போ நீங்கள் கொஞ்சம் அதை இன்னும் ஏன் அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா, அவர் ஏன் கொஞ்சம் தெம்பாக பேசுகிறாருன்னா, இப்போ நீங்கள் பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான பாலிடிக்ஸ். இது நம்ம வெளியில் பார்க்கும்போது தெரிகிறத விட உள்ளுக்குள்ளே டீப்பாக இருக்கிறது இன்னும் ரொம்ப ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கும். திமுக என்ன பண்ணுச்சு? திமுக தலைமை இவரை கூப்பிட்டு ஏதோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அது கூட சில சேனல்கள்லாம் ஏதோ அவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம், அதுக்குள்ளே நமக்கு தெரியாது. அதாவது ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசக்கூடாது. அந்த வகையில் அதெல்லாம் விட்டுடுவோம். அவருக்கு ஒரு கால் 2 சீட்டு 4 சீட்டு கொடுக்குறேன்றதை அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். கட்சியுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். அது பணமாக இருக்கலாம், அது சீட்டாக இருக்கலாம், நோட்டாக இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அவர் அப்படியே அந்த அதிகார பங்கு அது காலம் வரும்போது வலுவாக குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமும் ஆதவ அர்ஜுன் பேசுகிறாரு. சப்போஸ் முன்னால் பேசியிருந்தான்னு வைங்க, ஏதோ ஆர்வ கோளாறுல பேசிட்டாரு, அது போயிட்டு திருமாவளவன் அதை சரி பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் பேச மாட்டாங்களாம். வந்ததுக்கு அப்புறமா தான் அதிகமாக, அது வரைக்கும் ஆதவ அர்ஜுன் இந்த மேட்டரில் வாயே திறக்கலை. திருமாவளவன் முதல்வரை பார்க்கும் வரை அவர் ஆதவ அர்ஜுன் எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கவில்லை. கவனித்து பார்த்தீர்களா? அப்போ இப்போ பேசுகிறாரு அப்படின்னால் திருமாவளவனுடைய மறைமுக ஆதரவு, அந்த சப்போர்ட் இல்லாமல் அவர் பேச மாட்டார் என்பது என்னுடைய கணிப்பு. அப்போ ஆதவ அர்ஜுனுடைய குரலை நீங்கள் ஆதவ அர்ஜுன் குரலாக பார்க்காமல் திருமாவுடைய டப்பிங் குரலாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது.
ஆனா அப்படி அது ஒருவேளை உண்மையா இருந்தா இன்னைக்கு திருமாவளவன் இன்று காலையில வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது ஆதவர்ஜுன் சொன்ன கருத்துல எந்த தவறும் இல்லை, அது என்னோட கருத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா வந்து கலந்து ஆலோசித்த எப்படிங்க பிறகு சொல்லுவாரு? நடவடிக்கை எடுக்க எப்படிங்க முடியும் சொல்லுவாரு? முதலமைச்சர்ட்ட போயிட்டு இந்த மேட்டர் இதோட விட்டுடுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு அர்ஜுனுடைய கருத்து தான் என்னுடைய கருத்துன்னு சொன்னா, முதலமைச்சரிடம் அவர் பேசிவிட்டு சமாதானமா பேசிவிட்டு வந்தத வந்து அப்படியே வந்து மாறுபடுற மாரியும், நேர் எதிராக போகுது தானே! அப்போ வந்து அது திமுகவுடன் உள்ள உறவை வந்து அத இன்னைக்கு துண்டிச்சா என்ன இப்படி இன்னைக்கு சொல்லும்போது ஆதவர்ஜுன் கருத்து என்னுடைய கருத்து, இல்ல அதுதான் என்னுடைய கருத்துன்னு சொன்னாருன்னா, இத 4 நாள் 1 வாரம் முன்னால முதல்வர்ட்ட சொல்லியிருந்தா, அன்னைக்கே பேசாம வெளிய வந்திருக்கலாமே கூட்டணியிலேருந்து. வித்தியாசம் இல்லை. இது வந்து ரொம்ப இதுக்குள்ள அதான் சொன்னேன். இப்ப இவங்க 4 பேரையும் வந்து பகச்சிக்காம இப்ப என்ன வரப்போகுதுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது. அவருக்கு அறிவுரை கூறியிருக்கோம். அவரும் ஏத்துக்கிறேன்ட்டாரு, வராருன்னு கொஞ்ச நாள் அவர் அமைதி காப்பாரு. ஆனால் ஆதவர்ஜுனா, இல்ல இந்த இவங்க 4, 5 பேருமா நிர்வாகிகளா? ஏன்னா அடிமட்ட தொண்டர். இன்னைக்கு கூட நான் இன்னைக்கு விசிக சில தொண்டர்களுடன் வந்து பேசிக்கிட்டு, அதாவது விசிக சம்மந்தப்பட்டவரோட பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்க, ஆதவர்ஜுன் சொல்றதுல என்ன தப்பு? இன்ஃபேக்ட் இந்த 4 பேரும் இல்ல அத சொல்லணும். எங்கள் தலைவர் வந்து துணை முதல்வரா வரணும், நியாயம்னு. அவர் கூட ஒரு மீட்டிங்ல இப்போ சமீபத்தில பேசியிருக்காரு திருமாவளவன். மோடி இந்த நாட்டின் பிரதமராகலாம், திருமாவளவன் ஆகக்கூடாதா? அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஆகக்கூடாதா? எங்களுடைய எய்மே அதான். துணை பிரதமர் வந்து ஜெகஜீவன் ராம் மாதிரியாவது வரணும். மோடிக்கு இருக்கும் தகுதி திருமாவளவனுக்கு இல்லையான்னு திருமாவளவனே பேசியிருக்காரு. நீங்கள் நான் கூட தமாஷா ஒரு சேனலில் பேசினேன். அவருக்கு பாவம் யாராவது சொல்லணும், மொத்தம் 542 சீட்டில் 272 பேர் சப்போர்ட் பண்ணால் தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். மோடி மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும். 2 தான் இன்றைக்கி வச்சுருக்காரு. பாக்கி 270க்கு எங்கே போவார் அவர்? 270க்கு வழி இல்லாமல் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இல்லை ஒரு கால் தமிழ்நாட்டில் எதுவும் துணை முதல்வர் கூட ஆக முடியாது, அமைச்சர் ஒன்றுமே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பங்கு இருக்காதுன்னு டெல்லியை பார்க்க ஆரம்பிச்சாரா? அது எப்படி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நான் ஒரு சேனலில் பேச. ஆனால் 20 MP கூட இல்லை, தேவகோட பிரதமர் ஆனார்ல. ஆகலாம், கரெக்டு. பட் அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் இப்போ ஒரு நிதிஷ்குமாருக்கு 12 MP இருக்காங்க, 18 MP சந்திரபாபு நாயுடுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற லெவலில் இருந்தால் ஒரு துணை பிரதமர் ஆகலாம். ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆக முடியாதுன்னு சொல்லலை, ஆக வேண்டாம்னு நான் சொல்லலை. இன்னைக்கு உள்ள பொசிஷனில் 2 சீட்டு தான் எம்பியில். இந்த 2 சீட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு 20 சீட்டாவது இருந்து அங்கே வந்து உங்களுடைய தேவை இப்போ 300 சீட் வாங்கியிருந்ததுன்னா பாஜக டெல்லியில் மோடி தலைமையிலான பாஜக வந்து 300 சீட் போன தடவை மாதிரி வாங்கியிருந்தா 19 மாதிரி, இந்த தடவை வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் முக்கியத்துவமே இருந்திருக்காது, கூட்டணியில் வர வேண்டிய வேலையே இருந்திருக்காது. அப்போ எல்லாமே வந்து சூழ்நிலை தேவைகளின் அடிப்படையில். அப்போ அந்த தேவைகளின் அடிப்படையில் 1-2 பிரயோஜனப்படாது. ஏன்னா அங்கே மொத்தம் 542. அதில் வரும்போது ஒரு 20வது இருந்தால் தான் எங்கேயோ ஓரளவுக்கு ஒரு உபயோகப்படும் அல்லது முடிவு செய்யக்கூடிய ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. சரி, பிரதமர் ஆகிறது பாட்டும், முதல்ல இங்கே துணை முதல்வருக்கே பிரச்சனை ஆகுது அந்த பேச்சே. ஆதவர்ஜுனா இல்லை வந்து இந்த மற்றவர்களான்னு கேட்டால் அடிமட்ட தொண்டர்கள் என்ன கேட்குறாங்க, ஆதவர்ஜுன் பேசினதில் என்ன தப்பு? விசிகாவுடைய முன்னேற்றத்திற்கும் விசிகாவுடைய வளர்ச்சிக்கும் தலைவர் திருமாவளவனுடைய உழைப்புக்கேற்ற ஒரு பலன் கிடைக்க வேணும் தானே பேசுகிறார் ஆதவர்ஜுன். அவர் பேசினதில் என்ன தப்புன்னு. இப்போ அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுனை வந்து நீக்கிட முடியுமா? அவர் திருமாவளவனுக்கு பின்னால் தொண்டர்கள் இருக்காங்களா, இல்லை இவங்க 4 பேருக்கு பின்னால் தொண்டர்கள் இருக்காங்களா? திருமாவளவன் நாளைக்கே வன்னி அரசு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு, திராவிட விடுதலை சிறுத்தைன்னு ஆரம்பிக்கிறாரு வச்சுங்க, ஒரு உதாரணமாக. அவர் ஆரம்பிப்பாருன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறார், உடனே அது வந்து பெருசாக பிளவுபட்டு 2ஆக போயிடுமா? ஆக வாய்ப்பில்லை. அவருக்கு பின்னாலேயும் அவருக்கு வேண்டியவர்கள் சில பேர் போகலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாமகவில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன, காடுவெட்டி குரு, அவர் ஒரு சமயத்தில் வந்து ஒரு தலைமையுடன் வருத்தத்துடன் பிரிந்தார். பிரிந்தபோது அவருக்கு பின்னால் ஒரு ஒரு சிறு கூட்டம் இருந்தது. ஆனால் அதனால் வந்து பாமக வந்து பெருசாக வந்து ஒரு பிளவுபட்டுடுச்சு, அவங்க இருந்த நிலைமையிலேருந்து அவங்க வந்து மாறிட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு 10% 20% இதே தான் நீங்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் கணக்கில் சொல்கிற மாதிரி தான். அது மாதிரி ஆதவர்ஜுன் விஷயத்தில் வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, திருமாவளவனுக்கு வந்து பணமா பாசமாங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஆதவர்ஜுன் வந்து ஃபினான்ஷியருங்க. ஏன் அவங்க மாமனார் மார்ட்டின் வந்து அவர் லாட்ரி மார்ட்டின் சார் வந்து எலக்டோரல் பாண்டு வந்து பிஜேபிக்கு 1000 கோடி நன்கொடை கொடுத்துருக்காரு, திமுகவுக்கு 560 கோடி கொடுத்துருக்காரு, இன்னும் பல கட்சிகளுக்கு கொடுத்துருக்காரு. வேறு அம் ஆத்மி கட்சிகள், அதாவது வெளி மாநிலங்கள், ஏன்னா அங்கெல்லாம் லாட்ரி நடக்குது எங்கெல்லாம், அதெல்லாம் கணக்கு பண்ணி கொடுத்துருக்காரு.
அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியிலும் ஒன்று தான். அவருடைய வியாபாரம் தான் அவருடைய இலக்கு. அதில் ஒன்று ஒரு வியாபாரி வியாபாரத்தை கவனிப்பு. யார் ராம ஆண்டாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம், ராவண ஆண்டாலும் கொடுத்துருவோம்னு நினைக்கிறது வந்து ஒரு வியாபாரத்தில் அது ஒரு லட்சியம். அந்த கோட்பாடு சரியான கோட்பாடு. அப்புறம் லாட்ரி சீட்டில் வந்த பணம்லாம் வந்து அது லீகலாக அதுவா இதுவா நம்ம அதை பற்றி பேசலை. நம்ம அது இல்லை டாபிக். அப்போது அவருடைய மாமனார் அப்படின்னா அது கிட்டத்தட்ட அவர் தான் மார்ட்டின் அந்த குடும்பத்தை அவங்க எல்லாருமே அந்த வியாபாரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து கொண்டு இருக்காங்க. இதுக்கு பின்னால் அப்படின்னா எங்கே அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்போ ஆதவ அர்ஜுனை அவ்வளவு சீக்கிரம் நீக்கிவிட முடியாது. நீக்கிவிட்டால் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு க்ளோஸ் ஆகிடும் விசிகாவுக்கு. திமுகவில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஃபுல்லாக திமுகவே ஆதவ அர்ஜுனும் விலகி விட்டார்னா அப்போ திமுக வந்து இன்னும் வந்து இப்போ 2 சீட்டுங்கிறது இல்லை, ஒன்று தான் சொன்னால் கேட்டுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருமா வராதா? திருமாவளவனுக்கு இன்னும் பலவீனமாயிடும். அப்போ ஆதவ அர்ஜுன் அவருக்கு தேவை, அந்த நிதி உதவிக்காகவும் அந்த நெட்வொர்க்குக்காகவும் தேவை. அது மட்டும் இல்லாமல் வந்து அவருடைய கட்சியில் வந்து இருக்கக்கூடிய இப்போ ஷானவாஸ் எப்படி ஒரு இஸ்லாமியரை வைத்திருக்கிறாரோ அது மாதிரி இவர் வந்து ரெட்டியார், இவர் இடை உயர் ஏதோ ஒன்று சொல்லலாம் நீங்கள். அதாவது அவர் வந்து பறையர் சமூகத்தவர் இல்லை. அப்போ இது வந்து ஒரு தேசிய கட்சி, நாங்கள் வந்து ஒரு பொதுவான கட்சின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி தேவை. அதில் அது யாரோ அப்படிங்கிறத விட அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பாஜகவுக்கு 1000 கோடி, திமுகவுக்கு 500 கோடி எலக்டோரல் பாண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அந்த தொழிலதிபரின் மருமகன். கிட்டத்தட்ட 2 மாமனார் மருமகனுக்குள்ள என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? இவர் பக்கம் இருந்தால் மார்ட்டின் சாரும் இவர் பக்கம் இருக்கா மாதிரி தான் அர்த்தம். அந்த அளவுக்கு வந்து இருக்கும்பொழுது அவரை எப்படி வெளியே நீக்குவார்? அதான் சொன்னேன், பணமா இல்லை தன்னுடைய நிர்வாகிகள் பேரில் இருக்கிற பாசமான்னு. இப்போது ரெண்டாவது அவர் சொல்கிறதெல்லாம் வந்து திருமாவளவனுடைய நன்மை, அவருடைய இதை உத்தேசிச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து அவரை நீக்கிறது அப்படின்னா அடிமட்ட தொண்டை என்ன நினைப்பான்? ஆனால் அவர் சொல்கிற கருத்து திமுகவை சீன்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. அதுவும் குறிப்பாக துணை முதலமைச்சர் பதவி. இப்போ இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து உதயநிதிக்கு வந்து ஒரு எலிவேஷன் கிடைக்க போகுது, துணை முதலமைச்சர் பதவி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர் வந்து திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது? 4 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருந்த துணை முதலமைச்சர் ஆகும்போது திருமாவளவன் ஏன் ஆகக்கூடாது? மாமன்னன் எக்ஸாம்பிள் கொடுக்குறார். மாமன்னன்ல நாற்காலியை வந்து தர மறுத்ததுக்கும் கூட்டணியில வந்து அமைச்சரவை தர மறுத்ததுக்கும் என்ன வித்தியாசம்? இவ்வளவு விஷயங்கள் அடுக்கிறார். ஸோ அவருடைய குறிக்கோள் எல்லாமே துணை முதலமைச்சர் உதயநிதியா தான் இருக்கு. அது திமுகவை சீண்டதானே செய்யும். திமுகவை சீண்டுவது தான் அவருடைய நோக்கம் என்பதில் நான் வந்து உறுதியாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு திமுகக்குள்ளே வாங்க. ஆதவ அர்ஜுனுடைய குரல் யாருடைய குரல் என்பது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து லாஜிக்காக நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா புரியும். இப்போ திமுகவில் வந்து உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கணும்னு முதல்வர் ஆசைப்படுறாரு, திருமதி முதல்வர் ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் வந்து யதார்த்தமான விஷயம். உதயநிதி ஆசைப்படுவார், அன்பில் மகேஷ் அவருடைய தோழர் என்ற முறையில் ஆசைப்படுவார், கொஞ்சம் இளைஞர்கள் ஆசைப்படலாம். இந்த வந்து உதயநிதிக்கும் நாங்கள் சேவை செய்கிறோம். இந்த விபி ராஜன் இப்போ ஒரு பேராசிரியர் விருது வாங்கினார், ராஜபாளையம் முன்னாள் எம்எல்ஏ. அவர் வந்து கலைஞருக்கும் நாங்கள் சேவை செய்தோம், ஸ்டாலின் அவர்களுக்கு செய்தோம், உதயநிதிக்கும் செய்வோம், இன்பநிதிக்கும் செய்தோம், எங்களை கொத்தடிமைகள் என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த விருது வாங்கிட்டு வந்து வெளியில் வந்து சொல்கிறார். இதில் என்ன பெருமைன்னு தெரியல. கொத்தடிமைகளாக இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம்னு இதே வார்த்தையை யூஸ் பண்ணுறார் விபி ராஜன். அவர் தான் முன்னாள் ராஜபாளையம் திமுக எம்எல்ஏ. அவருக்கு அந்த விருது கொடுத்துருக்காங்க, பேராசிரியர் அன்பழகன் விருது. சரி, ரைட், இவங்கெல்லாம் சர்வைவலுக்காக பேசிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த வாரிசு அரசியலை தாண்டி நமக்கெல்லாம் ஒன்றும் வரப்போகிறது இல்லைன்னு. அப்போ அவங்கள அடிவரடி நம்ம வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐஸ் வச்சு நம்ம நடத்த வேண்டிய காரியங்களை, பணமோ பதவியோ அதனால் வரக்கூடிய லாபங்களையோ பண்ணிட்டு போவாங்க. இதில் வந்து இதெல்லாம் தாண்டி எனக்கு துணை முதல்வர் வேணும்னு யார் நிற்கிறாரு? துரைமுருகன் நிற்கிறாரு. துரைமுருகனோட அணியில் யார் யார் நிற்கிறாங்க நிற்பதாக சொல்லப்படுகிறது. துரைமுருகன் அணிலாம் இருக்கா? அணி சேர்ந்துருக்கு. இப்போ அணி சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து என்ன ஆதாரங்கள் இருக்கா, ஆவணங்கள் இருக்கான்னு என்ன நோட்டரி பப்ளிக்கில் போய் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போட்டால் போடுவாங்க அணியெல்லாம். அதெல்லாம் ஒரு அரசியலில் ஒரு இதுதானே. துரைமுருகன், டிஆர் பாலு, செந்தில் பாலாஜி பற்றி பல விஷயங்கள் வந்து மத்திய அரசுக்கு தெரிந்ததுக்கு யார் காரணம் என்ற தகவல் அடிபட்டது உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து தான் போச்சு, திமுகலேருந்து தான் போச்சுன்னு ஒரு தகவல் உண்டு. ரைட்டு. அப்புறம் கனிமொழி. ஏன்னா கனிமொழியை பொறுத்தவரை கலைஞரின் மகன் வந்து அடுத்த பொசிஷன் வந்து மகளுக்கு தானே கொடுக்கணும். பேரனுக்கு வந்து இன்னும் அதுக்கான காலம் வந்து இன்னும் கனியவில்லை. அப்படிங்கிறது எனக்கே இவ்வளோ நாளாக நான் வந்து இருக்கேன், திகார்லெல்லாம் ஜெயிலெல்லாம் இருந்திருக்கேன். கட்சிக்காக தானே ஜெயிலுக்கு போனேன்.
நீங்கள் 1008 காரணங்கள் சொன்னாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மாதிரி கட்சியில் திகார் ஜெயிலில் இருந்தேன்னு சொல்லுவாங்க. கனிமொழினா அப்போ ஆராசா. நீங்கள் இப்போ இவங்க கணக்கே பாருங்கள், 5 எம்பி வந்துடுது. துரைமுருகன் பையன் கதிரானந்த், டிஆர் பாலு, கனிமொழி, ஆராசா, அப்புறம் ஒரு கேஎன் நேரு பையன் அருண் நேரு. கேஎன் நேரு ஏற்கனவே நான் முன்னாலேயே ஒரு இதில் கூட சொல்லியிருக்கேன், தலைவரை என் பின்னால் கூட 40 எம்எல்ஏ இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்கன்னு ஒரு தடவை சொன்னாருன்னு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்குழு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சப் குரூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இல்லையா, அந்த இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய அந்த விழாவில் பேசும்போது பழனிமாணிக்கம் சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் எவ்வளவு நாள் தான் வந்து உதயநிதியை வந்து துணை முதலமைச்சர் ஆக்க ஏன் தாமதம் பண்ணுறீங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து எல்லாரும் தாங்க சொல்கிறாங்க. தாமோ அன்பரசன் சொல்கிறாரு, மூர்த்தி சொன்னார். அப்போ எல்லா மந்திரியும் வந்து ஒரு தேதி சொன்னாங்க, 19ஆம் தேதி 23ஆம் தேதின்னு சொன்னாங்க. நடந்துச்சா? அப்போ எங்கே டிஸ்பியூட் இருக்குது? இல்லைங்க, அதுதான் நான் உங்களை கேட்குறேன். 19ஆம் தேதின்னு ஒரு மந்திரி சொன்னார் போன மாதம், 23ஆம் தேதின்னு ஒரு மந்திரி சொன்னார், அமெரிக்கா போயிட்டு வந்தோன்னு ஒரு மந்திரி சொன்னார். எதுவுமே நடக்கலையே. அப்போ அங்கே ஏதோ ஒரு தடங்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? எதுவுமே தடங்கள் இல்லைன்னா இவ்வளோ நேரம் நல்ல நாள் இல்லாமையா இருக்குது? இப்போ கூட தான் அமாவாசை போச்சு, நல்ல நாள்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல நாள் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது கிடைக்காதா நல்ல நாள்? அதனால் வந்து ஏன் வந்து அப்படி வந்து வெளியிட முடியாமல் இருக்குன்னா அங்கே ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது. அந்த தடங்கள் வந்து வெளியில் யாரோ ஒரு துரைமுருகன் மட்டும் அப்படின்னா அது எப்படியோ சமாளித்து விடுவார்கள். அங்கே நீங்கள் அதை போய் பார்க்கணும். பிள்ளையா மாப்பிள்ளையா அப்படின்னு வரும்போது அங்கே உள்ளுக்குள்ள தடங்களுக்கு வந்து ஒரு காரணம் வந்து இது சொல்லப்படுகிற தகவல். இதை வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வந்து சார் இதுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி கொடுங்க, ரெக்கார்டெலாம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி தகவல்களுக்கு வந்து ஆதாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உதயநிதி வந்து துணை முதல்வராக வந்து வருவதில் சபரீசனுக்கு வித்தியாசமான கருத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ துரைமுருகனுக்கு பின்னால் இல்லை கனிமொழி அதான் அந்த குரூப்புக்கு பின்னால் சபரீசன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது எவ்வளோ தூரம் அதில் உண்மை இருக்குன்னு தெரியல நமக்கு. இதை தாண்டி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் எங்கே இருந்தார் இதுக்கு முன்னால்? விசிகாக வர்றதுக்கு முன்னால் சபரீசனோட பெண்ணில் வந்து பார்ட்னராக இருந்தார். அதுக்கப்புறம் ஏதோ கருத்து வேற்றுமைன்னு சொன்னாங்க, அவர் வெளியே வந்தார். இல்லை தனியாக வந்து வைக்கணும்னு நினச்சி வந்தாரா, இல்லை ஒரு கால் சபரீசனே இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் விசிகாக்கு போங்க அப்படி எல்லாம் அரசியலில் எல்லாமே சகஜம், சாதாரணம். அப்பொழுது நான் அதை எப்படி பார்க்குறேன்னா ஆதவ் அர்ஜுனின் குரல் வந்து ஏறக்குறைய சபரீசனின் குரலாக பார்க்கிறேன். இப்போ பாஜக எதை விரும்பும் இப்படி யோசனை நீங்கள் வந்து அத்தனை அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் எதிர்க்கட்சியாக ஜெயலலிதா இறந்த பின் எடப்பாடி வந்தபோது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்லேருந்து இவங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் கட்சியில் யார் வந்து கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரீசன் தான் கண்ட்ரோலில் இருந்தார். இது மறுக்க முடியாத உண்மை. 2016 2021 வரை, அதாவது உதயநிதி வந்து நேரடியாக அரசியலுக்கு வரும் வரை, இப்போ தானே அவர் வந்து இவர் ஆதவ் அர்ஜுன் சொன்ன மாதிரி 4 வருஷம் ஆச்சு. 2020 தானே அரசியலுக்கு வந்தார். அதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த ஒரு 3-4 வருஷம் வந்து அதுக்கு முன்னால் எதிர்கட்சியாக இருந்தபோது கலைஞருடைய மரணத்திற்கு பிறகுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அந்த கட்சியை பின்னால் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் ஒரு மந்திரியும் வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்ன மரியாதையை கொடுப்பார்களோ அதே மரியாதையை சபரீசனுக்கு கொடுத்து வந்தார்கள். அதிகமாகன்னு சொல்லாட்டா கூட அதே சம அளவுக்கு. அப்போ அவர் அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருந்தார். அந்த ரிமோட் கண்ட்ரோலை அவ்வளோ சீக்கிரம் அவர் விட்டுட்டு அவர் வந்து சாமியாராக போயிடுவாரா? இல்லை, ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அவர் எப்படி ஆலோசனை சொல்கிறாரோ, அவர் எப்படி பின்னாடி இருந்து இயக்குறாருன்னு சொல்லப்படுதோ, உதயநிதி வந்த பிறகும் அதையே செய்ய போறாரு. அவருக்கு அதுல என்ன தயக்கம் இருக்க போது, இருக்க போது இல்லையே. அப்போ இல்லைங்க, உதயநிதிக்கு முன் உதயநிதிக்கு பின், அதாவது அரசியலுக்கு வருவதற்கு முன் பின், உதயநிதி அரசியலுக்கு வருவதற்கு முன் உதயநிதி வந்து சினிமாவில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தார். அவர் அரசியல் பக்கமே வரல. நாங்கள் அரசியலுக்கே நான் வரமாட்டேன்னாரு. அவர் ஸ்டாலின் வந்து எங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் நாடகம் வழக்கம் போல் மாறிடுச்சு, காட்சிகள் மாறிவிட்டன. அப்படி வரும்போது அப்போ கேட்டுட்டு இருந்தார். இப்போ உதயநிதி வந்தோன்னா அவருக்குன்னு ஒரு குரூப் வந்துருச்சு. அவருக்கு அன்பில் மகேஷ், இன்னும் சில இளைஞர்கள், அவரும் வந்து ஒரு இளைஞர் படையை வந்து மந்திரி சபையிலும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவருடைய கண்ட்ரோல் வரணும்னு நினைக்கிறார். அப்பாவுக்கு வயதாகிவிட்டது, உடல் நலம் சரியில்லை. எப்படியா இருந்தாலும் 26 வந்து உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் என்பது திமுகவின் விருப்பம், திமுகவுடைய தலைமை குடும்பத்துடைய விருப்பங்கிறது முன்னால் நிறைய தடவை நம்மளே பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ அங்கே வந்து ஒரு கிளாஷ் வர்றது வந்து இயல்பு தானே.
உதயநிதி வந்து அப்போ ஸ்டாலினுக்கு வந்து கலைஞருக்கு அப்புறம் சபரீசன் என்கிற ஒரு எப்படி ஒரு பிரசாந்த் கிஷோர் வந்து தேவைப்படுகிறாரோ சில கட்சிகளுடைய வெற்றிக்காக, பல கட்சிகள் எப்படி வந்து மோடி வந்து பாஜகவை வெற்றிகரமாக ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதற்கு அங்கே வந்து அரசியல் சாணக்கியராக ஒரு அமித்ஷா தேவைப்படுகிறாரோ, நீங்கள் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அவர் வந்து பிரதமர் ஆவார்லாம் சொல்கிறாங்க, அடுத்தது ஆக மாட்டார். அவர் என்றைக்குமே கிங் மேக்கராக தான் இருப்பார். ஏன்னா அவருடைய ரோல் ப்ரொஃபைல் அது. அது மாதிரி சபரீசனோட ரோல் வந்து ப்ரொஃபைல். அவருடைய ப்ரொஃபைல் வந்து கிங் மேக்கர் தான். அவர் வந்து டைரெக்டாக எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ நின்று வரணும்னு வரமாட்டார். அப்படி என்னைக்கு அவர் முடிவு பண்ணுறாரோ அன்றைக்கி வந்து தவறான முடிவாக இருக்கும் அது. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லா அமைச்சர்களும் உங்களை வந்து பார்த்துட்டு உங்களை பார்த்து எந்திரிச்சு நின்று தம்பி இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குற பொசிஷனில் இருக்கிறது பெட்டரா, இல்லை எங்கேயோ உங்களை ஒரு வேளாண்மைத்துறை அமைச்சராக போட்டு ஒரு ஓரமாக நீங்கள் நின்று கட்சியில் ஏதோ ஒரு மீட்டிங் பேசிட்டு வர்றது முக்கியமா? அப்போது அந்த கிங் மேக்கர் பொசிஷன், அந்த கிங் மேக்கர் பொசிஷன் இப்போ வந்து முன்னளவுக்கு இல்லையே. ஏன்னா வந்து இப்போ கிங்குக்கிட்டேருந்து அரசர்கிட்டேருந்து இளவரசர்கிட்ட மெதுவாக வந்து பவர் வந்து இறங்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. உதயநிதியின் பிடி வந்து கிரிப்பு வந்து அதிகமாகுது. அப்போது இந்த சப் குரூப்புக்கு பின்னால் சபரீசன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆதவர்ஜுனின் குரலுக்கு பின்னாலும் சபரீசனின் குரல் இருப்பதாக கருதப்படுகிறது. ஏன் எப்படியாவது இவரை வந்து துணை முதல்வராக வருவதை தள்ளி போட வேண்டும் 2026 வரை அப்படி என்று குடும்பத்திற்குள் இந்த பக்கம் வந்து ஃபார் வந்து ஒரு ஓட்டு இருக்குன்னா எகெயின்ஸ்ட்டு ஒரு ஓட்டு இருக்குது அங்கே. இதில் டெல்லியுடைய ஆசீர்வாதமும் இருக்கா இதுக்கு பின்னாடி? கட்டாயம் உண்டு. ஏன்னு கேட்டால் அதை தான் நான் சொல்ல வந்தேன், திசை மாறிட்டோம். அந்த எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது சபரீசன் அவர்கள் வந்து பிஜேபி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு தடவை கூட நான் அவர்கிட்டயே நேரம் கூட கேட்டேன், சார் நீங்கள் துபாயில் வந்து ராம் மாதவை பார்த்தியா? அப்போ ராம் மாதவ்னு அவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து இப்போ ஜம்மு காஷ்மீர் மறுபடியும் வந்திருக்காரு. ஆமாம், அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த திங்க் டேங்க்ன்ற மாதிரி அந்த ஒரு இது அவர் பாட்டில் அமைதியாக ஒரு விளம்பரம் இல்லாமல் செயல்படக்கூடிய அந்த மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் டைப்பான அந்த அவர் வந்து துபாயில் நீங்கள் சந்திச்சிங்கன்னு. அப்போ என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு எப்படி தெரியும்னாரு. நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன், பக்கத்து டேபிளில் நான் உட்காந்துருந்தேன், நீங்கள் என்னை பார்க்கல அப்படின்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் இல்லைன்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் இருந்தீங்க, எனக்கு ஆதாரம் இருக்குது. அப்புறம் சொன்னார், இல்லை ஆஃப் த ரெக்கார்டு, அது சிலதெல்லாம் வந்து அரசியலில் வந்து செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். அந்த காரணம் என்னன்னா இப்போ பேசுவது நாகரிகமாக இருக்காது, வேண்டாம். எதுக்காக இதை சொல்கிறேன்னால், இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் அவர் ஒரு பெரிய தவறு செய்து விட்டார், சதி செய்து விட்டார், திமுகவுக்கு எதிராகவோ இல்லை யாருக்கு எதிராகவோலாம் இல்லை. இது இங்கே வெளியில் அடிச்சுக்கிறவங்க உதயநிதியே வந்து இங்கே எல்லாம் மோடி கோ பேக்னு போட்டு எல்லாம் பலூன்லாம் விடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. அங்கே போகும்போது ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு போய் மோடிட்டு போய் ரகசியமாக போய் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் குழாவிட்டு தானே வராங்க. ஸோ வெளியில் பேசுகிறது வேற, அவ்வளோ எதிரிகளாக இருந்தால் நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் வருவாரா? ஸோ அந்த அடிப்படையில் ஒரு புரிதல் வந்து உண்டு அப்படிங்கிறது நம்ம எப்பவும் உள்ளது. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ திமுகவை வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுடைய இது என்னவாக இருக்கும் எண்ணம்? அதிமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பாஜக நினைக்குமா? நினைக்காது. ஒரு கால அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இருந்தால் அப்படி நினைப்பதில் ஒரு நியாயம் உண்டு. இப்போ கூட அதிமுகவில் நேற்று என்ன பேசியிருக்காங்க பாருங்கள், நாங்கள் ஏன் வந்து அப்போ பாஜக கூட கூட்டணி சேர்ந்தோம்னா இரட்டை இலையை வந்து மீட்பதற்காக. அப்போ அந்த தேர்தல் கமிஷன் வந்து பிளாக் பண்ணியிருந்தது. அதான் சொன்னேன், பிளாக் பண்ண போகுதுன்னு எழுதின ஒரே பத்திரிகை தமிழக அரசியல் அட்டப்படத்தில் போட்டது. எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்க, சோர்ஸ் என்னன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னால் நடந்தது 3 மாதத்தில். 3 மாதத்தில் நடக்கும்னு சொன்னால் 2 மாதம் 26 நாள்லேயே நம்ம நடந்தது. இதே மாதிரி இப்போது திமுகவில் ஒரு குழப்பம் வருதுன்னு வைங்க, நீங்கள் இது வந்து விசிகாவில் குழப்பம்னு எடுத்துக்கிறீங்க இல்லையா? நான் வந்து இல்லை, திமுகவில் உள்ள குழப்பத்துக்கு அதோடைய சிம்டம்ஸ் ஏதோ சொல்கிற மாதிரி அங்கே ஒரு எரிமலை வெடித்தால் இங்கே பூமி பிளக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அது விசிகாவில் தெரிகிறது. திமுகவில் இருக்கக்கூடிய விரிசலும் பிளவும் அதோடைய விளைவுகள் வந்து எங்கே சிம்டம்ஸ் எங்கே தெரியுதுன்னு சொன்னால் இங்கே விசிகாவில் தெரியுது. ஆதவ் அர்ஜுன் வந்து இப்போ என்னன்னால் இதை வச்சு இந்த சப் குரூப்புன்னு சொன்னேன், துரைமுருகன் இவங்கெல்லாம் வந்து இவர் துணை முதல்வருக்கு அந்த பதவி கொடுக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள், இல்லை தள்ளி போட வேண்டும் என்று நினைப்பவர்கள், அந்த குழு ஆதவ் அர்ஜுனுடன் சேர்ந்து அப்படி வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி 5 எம்பி, கண்ணுக்கு தெரிஞ்ச 5 எம்பி, ஒரு எம்எல்ஏ, 1-2 எம்எல்ஏ இந்த இவங்க குரூப்புக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த டிஆர்பி ராஜா மந்திரியாக இருக்கார். இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா
8 எம்பி சேர்ந்தா 22 எம்பியில் வந்து கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அவாய்ட் ஆகிடும் 1/3. இப்படி ஒரு நிலைமையை நினைத்து பாருங்கள். இப்படி நடக்கும் என்று நான் சொல்வதை விட ஏன் நடக்கக்கூடாது என்று ஒரு 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 என்னுடைய கணிப்பு. இந்த மாதிரி பல கணிப்புகள் என்னுடைய கணிப்புகள் வந்து உண்மையாக இருந்திருக்குன்றதுனால எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையில் அதை சொல்கிறேன். அது 8 பேரை வந்து நாங்கள் தான் திமுகன்னு சப்போஸ் போகிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் போனார், ஒரு காலத்தில் வைகோ போனார், வேறு ரிசல்ட் வந்தது. எம்ஜிஆருக்கு வேறு ரிசல்ட்டு, வைகோக்கு வேறு ரிசல்ட்டு. அது விட்டுருங்க. அவமொத்தம் பிரிந்து போவது வந்து என்பது சகஜமான விஷயம். எல்லா கட்சியில் அதிமுக எடுத்துங்க எல்லாம். அந்த மாதிரி போனால் 22 பேரில் 8 பேர் போனால் அவங்க நாங்கள் தான் திமுகன்னு பாராளுமன்றத்தில் கிளைம் பண்ணால் அப்போ என்ன ஆகும்? உதயசூரியன் சின்னம் வந்து முடக்கப்படும் என்பது முடக்கப்படுவதற்கான எப்படி இரட்டை இலையை வந்து முடக்கப்படும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை தமிழ்நாட்டில். அதிமுக தலைமையும் வந்து மந்திரிகள்லாம் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னு. இங்கேயே முக்கிய புள்ளியில் தலைமை குடும்பத்தில் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா அப்போ யாருமே நம்பலை. ஆனால் நடந்தது. நான் பெரிய ஏதோ அறிவுஜீவின்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கிடைத்த தகவல் சரியாக இருந்தது. அதே மாதிரி இப்போ உதயசூரியனை முடக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வைங்க. அப்பொழுது கட்சி வந்து பிளவுபடும் போது நீங்கள் 50-50 இல்லைன்னா ஒரு 70-30 கட்சி பிளவுபடும் போது 50-50 தான் பிளவுபடணும்னு அவசியம் இல்லை. 70-30 60-40 65-35 65-35 வந்தாலே அதான் 1/3. அந்த 1/3ங்கிறது எங்கே? பாராளுமன்றத்தில் அல்லது சட்டமன்றத்தில் வருவதை விட பாராளுமன்றத்தில் வரும்பொழுது அப்போ பாராளுமன்றத்தில் அது தனியாக வரும்போது அது உடனே அதை வச்சு தேர்தல். நீங்கள் துரைமுருகன் இப்படி செய்வாரா, இதெல்லாம் இப்படி செய்வாரான்னு கேட்டால் சபரீசன் இதற்கு பின்னால் இருக்கிறார் என்றால் இது நடக்க சாத்தியம் உண்டு. ஸோ இப்போ இது வந்து ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, விசிகால திமுகக்குள்ள எல்லாத்துக்குமான மையப்புள்ளி துணை முதலமைச்சர் ஆகிறார் உதயநிதி. அந்த ஒரு செய்தியை நோக்கி தானே அவர் ஆக வேண்டுமா ஆக வேண்டாமா அப்படிங்கிறதுல வந்து நின்றுக்குது. இப்போ ஆக வேண்டும் என்று சொல்பவர்கள் திமுகவில் முக்கிய அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர் எப்படியும் ஆகிட போகிறாரு, நம்மளும் சப்போர்ட் பண்ணால் நல்லது தான், நாளைக்கு வந்து அண்ணே நான் கூட அன்றைக்கே சொன்னேன் அப்படின்னு அது வழக்கமாக உள்ள அந்த என்ன சொல்கிறது கோயபெல்ஸுகள். அது எல்லா கட்சியிலையும் இந்த கோயபெல்ஸுகள் இருப்பார்கள். அதாவது காற்று எப்படி போகிறதோ அது தகுந்த மாதிரி போகிறவங்க. அவங்கள நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. இதில் எதிர்ப்பவர்கள் யார், எதிர்ப்பவர்களுக்கு பின்னால் இருக்கிற சக்திகள் யார், இருக்கக்கூடிய சக்திகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய கணக்கில் வந்து ஆதவர்ஜுன் இந்த பக்கம் வந்து என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் அதாவது அவர் பேரில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கூட இவங்கெல்லாம் பேசிட்டாங்க. விசிக நிர்வாகிகளும் பேசிட்டாங்க, திமுகலேருந்தும் பேசியிருக்காங்க. திமுகவில் ஆர் ராசாவே பேசியிருக்காரு. யார்? ஆதவர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சில சமயங்களில் வந்து நம்ம வந்து சேஃப்டிக்காக நம்மளே பேசுகிறது. உங்களுக்கு வந்து ஏதோ யாரோ நம்மளை துரத்திக்கிட்டு வராங்கன்னு வைங்க, யாரோ நம்மளும் சேர்ந்து வந்து ஐயோ பிடிங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஓடுறது வந்து ஒரு வழக்கம் உண்டு. அது ஒரு டாக்டிக்ஸு. ஆராசா அப்படி பண்ணுறாரான்னு எனக்கு தெரியல. அதனால் வேறு யாரும் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு முன்னால் அவர் முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார் ஆதவர்ஜுன் பேரில் அப்படின்னு. நீங்கள் வந்து எதுக்காக, அதாவது ஆதவர்ஜுன் திருமாவளவனின் நலனுக்காக தான் பேசுகிறார் என்போது திருமாவளவனுடைய சம்மதம் இல்லாமல் அவர் பேசியிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பது என்னுடைய உறுதியான கருத்து. திருமாவளவன் அப்படின்னா வந்து என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி நம்மளை வந்து பலவீனமாக வந்து ஒரு நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி திமுக பயன்படுத்திக்கிறது. 2026 கிட்டிமுட்டி வரும்பொழுது, அந்த வாக்கு வங்கி வரும்பொழுது, அப்போ தான் அந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை பாருங்கள். காலம் வரும்போது வலுவான குரல் கொடுப்போம். காலம்னு அப்போது 2026. இவர் என்ன சொல்கிறார் ஆதவர்ஜுன்? இந்த திருமாவளவன் வந்து கோட்வேர்டில் சொல்கிறதுக்கும் ஆதவர்ஜுன் வந்து அதை நேரடியாக சொல்கிறதையும் ரெண்டையும் அப்படியே டீகோட் பண்ணுங்கள். காலம் வரும்போது வலுவான குரல் கொடுப்போம். காலம் வரும்போது என்ன? 2026 கூட்டணி ஆட்சி தான் ஆதவர்ஜுன். இது திருமாவளவனின் குரல் இல்லையா? கூட்டணி அதாவது தலித் ஓட்டுகள் வட மாவட்டங்களில் வந்து வாக்கு வங்கி அரசியல் வழக்கமாக திருமாவளவன் சொல்வது தானே அது. இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். வட மாவட்டத்தில் திருமாவளவன் விசிகாவுக்கு ஒரு வாக்கு வங்கி, கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. அதனால் மற்ற இடங்களில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. வட மாவட்டங்களில் முக்கியமாக இருக்குது. அங்கே திமுகவுக்கு நேரடியாக வாக்கு வங்கி இல்லை, இவர்களுடைய வாக்கு வங்கியை நம்பி இருக்கிறார்கள் என்பது பொதுவான விஷயம்.
இது என்ன நேற்றுக்கு புதுசாக கட்சிக்கு வந்த ஆதவ அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருச்சு, திருமாவளவனுக்கு தெரியாமல் இருக்கா? இல்லை அவரை மீறி அவர் சொல்லிட்டு போகிறாரா? அப்போது நீங்கள் ஆதவ அர்ஜுனுடைய குரலை நீங்கள் ஏதோ எதிர்குரல்னு யாருக்கு எதிர்குரல்? திருமாவளவனுக்கு எதிர்குரல் இல்லை, விசிகாவுக்கு எதிர்குரல் இல்லை. அப்புறம் அவர் திமுகவுக்கு எதிர்குரலாக வந்து இருக்க போகிறாரான்னா அது வந்து திருமாவளவன் விரும்பவில்லை என்றால் ஒரே வார்த்தையில் கூப்பிட்டு முதல்ல பேசும்போதே தம்பி இதுக்கு மேலே நீ பேச வேணா நிறுத்திக்கன்னு சொல்லியிருக்கலாமே. இப்போ அவரை கூப்பிட்டு நாங்கள் அவருக்கு அறிவுரை சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார்னு வரப்போகிற கதையெல்லாம் நீங்கள் ட்ராமாலாம் பார்க்க போகிறீங்க. ஆக இது வந்து நீங்கள் வந்து ஏதோ மேலுக்கு வந்து விசிகாவில் குழப்பம் போல் தெரிகிறதே தவிர உண்மையான குழப்பத்திற்கான காரணம் எரிமலை எங்கே வந்து அதாவது வெடிக்க காத்திருக்கிறது என்றால் விசிகாவில் இல்லை திமுகவில் என்பது என்னுடைய கருத்து. அங்கே உள்ளுக்குள்ள அந்த பூகம்பம் ஏற்படுவதுடைய அடையாளம் தான் இங்கே லேசாத விரிசல் இங்கே ஏற்பட்டிருக்கிறது, விசிகாவில் தெரிகிறது. இந்த விரிசல் நீங்கள் உள்ளுக்குள்ள ரூட்டு போய் பார்த்தீங்கன்னா திமுகவில் உள்ள வரக்கூடிய அந்த இதுதான். நான் வேற ஒரு சேனலில் கூட பேசியிருக்கேன். அடுத்த 6 மாதத்தில் இன்றைக்கி திமுக இருக்கிற நிலைமைக்கும் அந்த 6 மாதம் பொறுத்து திமுக இருக்கிற நிலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நெகட்டிவாக வித்தியாசங்கள் நான் சொல்கிறது நெகட்டிவாக எதிர்பாராத பல திருப்பங்கள் சோதனைகள் திமுகவுக்கு இந்த அடுத்த 6 மாதங்கள் சோதனை காலம். உதயசூரியன் முடக்கப்படும் ஒரு நிலைமை வந்தால் இன்னைக்கு சொல்லும்போது என்ன உதயசூரியனை போய் முடக்கிறதா, இந்த ஆள் பைத்தியகாரத்தனமாக பேசுகிறார், திருசக்தி கொஞ்சம் வெயில் அலைஞ்சிட்டார் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் சொன்னாங்க. நவம்பர் 16 2016 நான் வந்து அட்டப்படம் போட்டபோது சர்க்குலேஷனை ஏற்றுறதுக்காக இப்படி போட்டிங்களான்னாங்க. போட்டவங்கலாம் என்னை மறுபடியும் கூப்பிட்டு சித்தரஞ்சன் ரோட்லேருந்து என்னை கூப்பிட்டு வந்து எப்படி சார் அன்றைக்கி சொன்னீங்க, இப்போவாது சோர்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டது உண்டு. அமைச்சர்களில் வந்து 2 மூத்த அமைச்சர்கள் அதிமுகலேருந்து வந்து எப்படி நீங்கள் உங்களுக்கு சோர்ஸ் என்ன, எப்படி தெரிஞ்சுது, இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு என்ன கேட்டாங்க. நீங்கள்லாம் அமைச்சர்களாக இருக்கீங்க, அவங்க எதிர்கட்சியில் இருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு என்ன கேட்டால் இல்லை அதை கரெக்டாக சொன்னீங்களே இது தெரியுமான்னு. அதே 2016 வந்து திமுக ஆட்சிக்கு வரும்னு வந்து பல இது மீடியாக்களில் வந்து சொன்னபோது அதிமுக தான் வரும், 130லேருந்து 135 சீட்டு வரும்னு சொல்லி நான் வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டேன். கருத்து கணிப்புனா எங்களுடைய கணிப்பு, பெரிய இது வச்சு சர்வே வச்சு அப்படி இல்லை, எங்களுடைய ஒரு பத்திரிகை, அது கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே 134 வந்துச்சே. 80லேருந்து 90 திமுக சீட்டு வாங்கும்னு சொன்னபோது 87 88 வாங்குச்சே. எப்படி கரெக்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பெரிய ஒன்றும் சாணக்கியன்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் நான் சொல்லிக்க விரும்பல. நம்ம போடுற சில அரசியல் கணக்குகள் சரியாக அமைகின்றன, தகவல்கள் ஓரளவுக்கு சரியாக அமைகின்றன. அந்த வகையில் உதயசூரியன் அடுத்த சில மாதங்களில் ஒரு வருட காலத்தில் 2026க்குள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதுடைய முகாந்திரம்தான் இங்கே முளைவிட்டு இருப்பது ஆதவ அர்ஜுன் என்ற வடிவில் இந்த வந்து இந்த லேசாக வந்து அந்த கட்டி முளை விட்டுருக்கு. இதோடைய இந்த கட்டியோட ரூட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எங்கேயோ அது போகுது. இது எங்கே போகுதுன்னா திமுக தான் போகுது. இது பெருசாக விசிகாவை பாதிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விசிகாவில் எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போது நான் சொல்கிற மாதிரி அடுத்த வாரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இது இப்போதைக்கு விசிகாவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய வித்தைகள் தான் வந்து அதிகமாக இருக்கும். விசிகா வந்து போக போக 2026 நோக்கி போக போக டஃப் ஸ்டாண்ட் எடுக்கும். இன்றைக்கி ஆதவ அர்ஜுன் என்ன பேசுகிறாரோ அதை திருமாவளவன் நேரடியாக 26க்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் பேசுவார் என்பதை இன்று எழுதி தருகிறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க. அன்றைக்கி மறுபடியும் நம்ம வந்து பார்த்து சார் நான் சொன்னது சரியாக இருக்கான்னு, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சரியாக இருக்கான்னு, இதுதான் நடக்க போகுது. ஆக நடப்பது எல்லாமே நாடகம். அவரவர்கள் அவரவர்களுடைய வேஷத்தை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாடகத்துடைய கதையின் முடிவு என்னங்கிறது அந்த இயக்குனருக்கு தான் தெரியும். எந்த இயக்குனர், நான் மேலே காமிக்கிறதுனால கடவுள்னு எடுத்துக்கலாம், நம்பிக்கை இல்லைன்னா மேலேன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மேலே பார்த்தா டெல்லி தெரியும், அந்த இயக்குனரையும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இயக்கம் எங்கேருந்தோ வருது, மேலேருந்து வருது. இதுதான் நடக்கப் போகிறது. ஆதவ அர்ஜுன் என்பது வந்து ஒரு கருவி, அவ்வளோதான். ஆதவ அர்ஜுன்லாம் கட்சியை விட்டுலாம் நீக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரும் சந்தோஷமாக இருப்பார், திருமாவளவனும் சந்தோஷமாக இருப்பாங்க. பாக்கி பேரையும் இப்போ வந்து அப்படி ஸ்லோவாக இந்த மேட்டர் வந்து இப்போதைக்கு ஸ்லோ டவுன் ஆகிடும். இந்த துணை முதல்வர் வந்து, ஆனால் துணை முதல்வர் இதெல்லாம் மீறி உதயநிதி துணை முதல்வர் ஆனால் இதே பிரச்சனைகள் இன்னும் வலுவடையும். துணை முதல்வர் ஆக்காமல் அதை வந்து சாதுரியமாக அவர்கள் வந்து தள்ளி போட்டால் திமுகவில் அப்பவும் பிரச்சனை தீர்ந்து விடாது, பிரச்சனை தள்ளி போகும். அவரை துணை முதல்வர் ஆக்குவதாக வரும் அந்த ப்ரப்போசல்னால் வரக்கூடிய பூகம்பங்கள் தான் இது. அது அடங்குச்சுன்னா பூகம்பம் அடங்கும். இதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது என்னுடைய கணிப்பு. பார்க்கலாம். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். மிக்க நன்றி, வணக்கம்.